குட் மார்னிங் எவ்ரி ஒன். ப்ரைஸ் லாட். இன்றைக்கி லேமெண்டேஷன் பற்றி பேசலான்னு ஆசைப்பட்றேன். புலம்பல். பொதுவாக இந்த புலம்புறது, லேமெண்ட் பண்ணுறது, தங்களுடைய கவலையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறத சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ வாயை திறந்தாலே ஒரு புலம்பிகிட்டே இருப்பார்ப்பா. இல்லாட்டி சில நேரங்களில் வீட்டில் இருக்கவங்க ஐயோ இவங்க எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்காங்க. இல்லை அம்மா புலம்புனாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு இதே வேலைங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் சில பேர் சொல்லுவாங்கப்பா என் ஒய்ஃப் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இல்லை ஒய்ஃப் சொல்லுவாங்க சும்மா எங்கள் ஹஸ்பண்ட் புலம்பிகிட்டே இருக்காரு. இப்போ இந்த புலம்பல் அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவாக தான் போர்ட்ரே ஆகுது. எஸ், 90% ஆஃப் த டைம் புலம்பல் நெகட்டிவான காரியமாக இருந்தாலும், ஆனால் இட் இஸ் அ ஹியூமன் நேச்சர். நம்ம மனிதர்களாக நமக்கு பல எமோஷன்ஸ் இருக்குது. அதில் அழுகையையும் வார்த்தையையும் சேர்த்து வெளில வர்ற ஒரு எமோஷன் தான் புலம்பல். ஏன்னா இன்றைக்கி மனிதனுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறதுக்கு, ஒவ்வொரு நாளில் வர பிரச்சனைகளை தாண்டி போகிறதுக்கு இன்றைக்கு நம்மள அநேகருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் எப்படி தான் நான் தாண்டி போகிறதுனே தெரில பிரதர். ஒவ்வொரு நாளும் நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைலாம் வார்த்தையினால் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அவ்வளோ கவலை இருக்குது, அவ்வளோ மனசில் பாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். இட் இஸ் ஓகே டு லேமெண்ட். நான் சொல்லுவேன், புலம்பலாம், தாராளமாக புலம்பலாம். நம்ம வார்த்தைகளை சொல்லி நம்ம ப்ராப்ளம்ஸை டிஸ்கிரைப் பண்ணி, மனிதர்கள் இடத்துல புலம்புறதை விட தேவனிடத்தில் புலம்புவது சால சிறந்தது. மனிதன் இடத்துல புலம்புனோன்னா ஒரு வேளை நம்மளை அவங்க வீக்காக நினைப்பாங்க, இன்றைக்கு அமைதியாக கேட்டுக்குவாங்க. பட் நம்ம நல்லா இருக்கும்பொழுது நம்ம புலம்புன காரியங்களை சொல்லுவாங்க. மேபி நம்ம புலம்பும் போது எதையாவது நம்ம வாய்ப்பேசைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிடலாம், நம்மளுடைய லோ ஸ்டேட்டை பற்றி பேசிடலாம், இல்லை வேறு யாராவது பற்றி பேசிடலாம், அதையும் அவங்க நினைவு வச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம தேவனிடத்தில் புலம்பும் பொழுது அது ஒரு ப்ரேயராக மாறுது. சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தை வாசித்தோன்னா இட்ஸ் அ சாம் ஆஃப் லேமெண்டேஷன். அந்த இடத்துல தாவீது அவருடைய கஷ்டங்களை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. வேர்ட் பை வேர்ட் இஸ் டிஸ்கிரைபிங் இஸ் ஆல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அட்வர்சரிஸ். அவருடைய எதிரிகளை பற்றிலாம் பேசுகிறாரு. ஆனால் கடைசியில் அவர் எப்படி சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் வேண்டுதலை பார்த்துருக்கிறார், எனக்கு என்ன தேவையோ அதை செய்திருக்கிறாருன்னு ஒரு ஹோப்போட, ஒரு விசுவாசத்தோட, ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கிறார். ஸோ ஒன்ஸ் அகெயின், புலம்புவது பரவாயில்லை, நல்லது தான். ஆனால் யார் இடத்துல புலம்புகிறோம், அதை எப்படி முடிக்கிறோம்? கர்த்தர் உங்கள் புலம்புகளில் எல்லாவற்றையும் அவர் கேட்டிருக்காரு. அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்கள் புலம்புகளை நீக்கி ஆசீர்வதிப்பார். குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட்.